வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன் ஆடு பின்னாலே அலையுது. மானிட்டாங்க நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம் கூப்பிடுறோம் வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி சாப்பாடு போடுவீங்களே. அதான் அதான். நான் வரலமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல. இத வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க. நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆடு இருக்கோம். மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தோம்மா. லைசென்ஸ் வேற இல்ல. ஐயோ. போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன 40 பைசா கொடுத்து விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுங்க வந்திருக்கானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விட கூடாதுடா. நான் போய் அவனுக்கு உண்டுல நாக்குறேன். நீ பாரு வேடிக்கைய. ஏய் எங்க போறடா? என்னடா வண்டி இது? என்னடா உஸ்ன்ற? ஏய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணல. டேய் கொகை விடுற. காத்து அந்த பக்கமா வந்தது. ஏய் காத்து அந்த. ஏய் மச்சான் ஊதிட்டாடா. ஊதிட்டா வாங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏய் சாப்பிடு அப்படியே வைப்பா. உள்ள இருக்காங்க வாங்க. ஏய் எங்க எஸ்கேப். லாக்அப். அம்மா கீர கைதான் நாளைக்கும் இனிக்கிற வாழ்வே கதக்கும். ஏண்டா இவனை அடி வாங்க வச்சுட்டு நீ என்ன பண்ண? என்ன ஏன் கடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நெருட்ட பையன் தாங்க. யாரது? அதாங்க பூமா பெத்தெடுத்த பையன். பேரை சொல்லுடா. ஏங்க உசன் பாய் பையன் அமீருங்க. என்னங்க இது விட்டுட்டு ஓடுனதுக்கு அடிக்கிறீங்க? அடிச்சவன் பேரை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஏங்க இவனுக்கு பட்டடி அவனுக்கு பட்டிருக்கும்ல. ஏச்சி நன்றி. என்னப்பா வெக்கம்? உங்க மாமன் பொண்ணு தானே? நீ ஒண்ணு, என் ஆளே வேற. என்னப்பா எது வச்சாலும் 2 2 வச்சுக்கிறீங்க? டேய் நில்டா. என்னண்ணே? என்னண்ணே ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது? 4 நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழுஞ்சேடா. இப்படி அழிச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இத வெட்டும் போது 4 தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்கறவ நீ தலை எடுத்துக்க. அப்ப தேவருக்கு தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணே. போ 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 போ. ஆடு ஓடி விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான். ஐயோ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுடா. எனக்கு அந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல? சார் இதையே பேக் பண்ணுங்க. சரிங்க. இல்லையே சார். இந்த கலர் பாருங்க. கொடுங்க. இல்ல இதுவும் இல்ல. இது சார். இருங்க சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் நாட்டுக்கு வந்தேன். இல்ல வை. அந்த படம் பாருங்க சார். அது எடுங்களேன். அதான் பாருங்க சார். வெரி குட். இதுல ப்ளூ வேணும் சார். இருக்கு சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? அது சட்டத்தம் எடுக்க வந்தேன். மேல இருக்கு சார். அப்படியா? சரி சரி. ஏங்க இவனை பார்த்தா புடவை வாங்க அந்த மாதிரி தெரியல. இவனை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காக எடுக்கிறீங்க? டாடிக்காக எடுக்கிறேன். எப்படி இருப்பாரு? ஃபேரா இருப்பாரு. சரிங்க. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கும் இல்ல சார்? ஆமாங்க கரெக்ட். இந்த லுங்கி என்ன விலை சார்? 70 rupees சார். ஓகே. எஸ். வாங்க சார். என்ன சார் வேணும்? வாங்க. கோவப்பட மாட்டேங்க. இல்ல கீழ ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டாரு. அந்த ப்ளூ கூட போடுறது. இதுவா? அதுக்கு பக்கத்துல. இது அதுக்கு பக்கத்துல. அதே போல. பாருங்க. நல்லா இல்ல. அப்படியே. அத எடுங்க. இது இல்ல இது வேணாம். பார்த்த உடனே பளிச்சுட்டு இருக்கணும். பளிச்சுன்ற மாதிரி. அதேதான். என்ன சார் மீட்டருக்கு? 100 rupees. 50 ரூபாய்க்கு தர மாட்டீங்க? என்ன சார் சொல்றீங்க? சரி சார். அதாவது சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? புடவைல எங்க இருக்கும்? புடவைலாம் கீழே இருக்கும். ஓகே. சார் என்ன சார் இது? வந்தீங்க பாத்தீங்க அப்படியே போயிட்டே இருக்கீங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? மேல வந்தார் துணி எடுத்தார் அவரு. இல்ல சார். கீழ கூட கலாட்டா பண்ணிட்டு வந்தார். வாங்க பிடிக்கலாம். அவனை புடிங்க, விடாதீங்க அவனை.
தேங்க்யூ. எடுத்துருக்கான் போல இருக்கு. வாடி போலாம். சரி சரி வாங்க போலாம். வாடா. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரை இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க. எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழுகொழுன்னு சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க. கைகால எனக்கு தான். தேவர, ஊருக்குள்ள உன்னைத்தான் நல்லவன் நினைச்சிருந்தேன். நீ கத்து தூக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது உன்னைதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பற்றி சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்லி நிக்கிறேன், நீ மீசை தோடி நிக்கிற. சரிங்க தலைவரு, நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். இங்க ஒண்ணும் இல்ல. அண்ணா அண்ணா, நம்ம 2 பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற? விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்ட ராவுத்தருக்கு வித்துட்டாருண்ணே. என்னது தேவரு ராவத்திற்கு ஆட வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு. அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்போ என்னென்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆட நம்ம தேவர் ராவத்திற்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி ரெண்டா பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கயா நாயத்த கேப்போம், வாங்கயா. ராவத்திரே வெளிய வாயா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடை எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய், கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதை பேசு. அந்த தேவர் தாண்ட ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா. போய் அவங்கிட்ட கேளுடா. பண்றது பண்ணிட்டு தன்னவட்டா பேசுற. ஏய் நாரா என்னடா பண்ணாங்க? டேய், ஏய், நீ வாய் மூடு. போடா. ஏய் சும்மா இருங்க பை. வாடா சொன்னேன். வாடா. ஏய் விடியா விடியா. ஓ இரியா 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 இரியா. அவரே வந்தாரு, அவர்கிட்ட கேப்போம். தேவரா, மாரியாத்தாக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? யோ வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விசக்காய்ச்சல். சாகா பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா? ஐயா, மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான். மாரியத்தாளுக்கு எதிரி கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? ஓ இது பிரியாணியா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டி இருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல யாரும் பிடிக்க போறாங்க. சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மள சண்டை கழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே 2 ஆக்கிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா. அவனை சும்மா விட கூடாது, அடிங்க அவனை. ப்ளீஸ் அனு, சாரி அனு. அனு நான் சொல்றத உங்க கேளு. சாரி தூக்கி குப்பையில போடுங்க. ப்ளீஸ் அனு, அனு ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா. டேய் சாரிடா, சாரிடா. ஏன் லேட் ஆச்சு தெரியுமா? டேய் டேய் ப்ளீஸ் ரா, ப்ளீஸ் ரா. இனிமே இப்படி நடக்காதடா. ப்ளீஸ் செல்ல 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 ப்ளீஸ் டா. டேய் டேய் டேய், எங்க போற? அப்பா பாக்க எதுக்கு? முக்கியமான விஷயம் அவர்தான் தான் சொல்லுவேன். டேய் என்கிட்ட அந்த சொல்லுடா. அமீர் பையன்ல நம்ம அனு பொண்ணு கிண்டல் பண்றான். அப்படியா? ஆமா. ஏய் நில்லு. என்ன நடந்துச்சு? ஆ? ஏய் அவனை விடக்கூடாது. அமீர் பையனை போய் பொழந்துடணும். சொல்லு. அமீர் உன்னை கிண்டல் பண்ணல? சங்கர் சீக்கிரம் வாடா, அவனை சும்மா விடக்கூடாது. வா, இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துறோம். வா.
என் ஃப்ரெண்டுங்கிட்டயே நான் யோசிச்சு தான் கையை கொடுப்பேன். நீ என் எதிரி குடும்பத்தோட பையன், உங்ககிட்ட நான் இந்த எதிரியோட முறப்பனை தானே நீ லவ் பண்ற? எனக்கு எல்லாம் தெரியும். அமீர், நானும் உனக்குன்னு பார்த்த ஹாஜியாரோட பொண்ணு ஜரீனாவை தான் லவ் பண்றேன். ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆஜியார் தெரிஞ்சா நான் கைமா பண்ணுவார். நான் கிளம்புறேன். டேய், எங்கடா ஓடுற? இதை பாரு அமீர், நம்ம 2 பேரோட லவ்வும் சக்சஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும். அதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீ என்ன சொல்ற? யாரும்மா நீ? அத்தை, என் ஃப்ரெண்ட் அத்தை. செம்மக்கட்ட. எப்படி நம்ம ஐடியா? விடுங்க, விடுங்கண்ணா. ஏமா, உங்க காலேஜ்ல இப்படிதான் விளையாடுவாங்களா? நீ எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? போ, போய் காஃபி கொண்டு வா. போ. காலம் கெட்டு போச்சுமா. என்னடா? காப்பி வேணுமா? காப்பி. யார் இந்த பொண்ணு? நம்ம பொண்ணு அலையக்கா தூக்கி இந்த சுத்துறா. பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு மேல போன? சரி சரி, காப்பி போட்டு கொடுங்க, கொண்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாட்டி அதேதான். எங்க கிளம்பேண்டா. நீங்க நல்ல இடமா பார்த்து கடையை முதல்ல வாடகை அடுத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய், என்னது எவங்கிட்டயோ ஓசியில பைக் வாங்கிட்டு ஒரு சாய் பிள்ளை கூட்டு போறான். நீ பாய் தானே? ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட இடிக்கலையா? அவன் தானே எடுத்துன்னு போறான், எனக்கு எப்படி இடிக்கும்? மேல இடிக்குமே அதை சொல்லியா, உள்ளுக்குள்ள இடிக்குமே? ஓ, தகராறு பண்ண சொல்ற நீ? சே, சே, சே. ஒரு கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன். இப்பதான் எங்கேயோ இடிக்குது. இடிக்குதுல்ல? போ, யார் வீட்டு போனா என்னன்னு விசாரிப்போ. ஆமா, டாப் கீர் போட்டுன்னு போறானே, எங்க எடுத்துன்னு போறான்னு தெரியலையே. என்னவனுங்க பாஞ்சு அடிச்சுக்குவானுங்கன்னு பார்த்தா இந்த சைடு ஸ்பீடு இல்லை, அந்த சைடு ஸ்பீடு இல்லை. எப்பதான் அடிச்சுக்குவானுங்களோ. தேங்க்ஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரது? ஹாய். நீங்களா? யாராவது வந்துட போறாங்க. என்ன நீ? ஹலோ. இந்தாங்க. என்ன பைசா கொடுக்குறீங்க? ஆமா, நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு சர்க்கஸ் பண்றீங்களே, அதான் பிச்சை போட்டேன். அப்படிங்க, நீங்க வேற. டாய், எதுக்குடா இந்த வீட்டுக்கு நினைக்கிறேன்? அதை கேக்குறீங்களா? அது இளவரக்காக வெயிட் பண்றேன். ஏண்டா டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணை உட்கார வச்சு கூட்டு வரும்போது ஓடுனியே, ஆமா. யார் அது? ஓ, அதை கேக்குறீங்களா? அதான் லவ் பண்றேன்னு சொன்னேன். உள்ள போயிருக்காங்க, வெயிட் பண்றேன். பிரியறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு டோட்டலா நீ தாண்டா. என்ன ஏன் வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து? ஆதியாரே, பிரச்சனையே உங்க வீட்டு மேல தானே. இவன் என்ன சொல்ல தெரியுமா? உங்க பொண்ணை லவ் பண்றானா, இப்பதான் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணானா. என்ன என் பொண்ணை நீ லவ் பண்றியா? ஜெரினா, அம்மா ஜெரினா. ஐயோ, பாப்பா வந்துட்டாரு. ஐயோ, ஐயோ, இந்த பக்கம் போங்க, போங்க, மேல போங்க, போங்க, போங்க. ஏமா இப்ப எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தியாமா? எங்கேயும் போல வாப்பா. போலையா? இப்பதான் இறக்கி விட்டேன். சார், நான் சரி நீ உள்ள போமா. ஆதியாரே, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏடா, குடிக்கு மேல. எல்லாம் போட்டாதாங்க சரி. சரியா சொல்றேன். சொன்னீங்க. நான் சாத்தேன். அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான். ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. ஏடா டேய், அது எங்க முதலாளி சம்சாரம்? அந்த அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? அடிச்சு செருப்பு. வருவியா? நீ அவன்ட்ட சும்மா நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க
சொல்றா ஏங்க, பாய், சொல்றேன். போய் சொல்லுடா ஏயா ஒரு மனுஷனை அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க கேட்டு அடிக்க வேண்டாமா நீங்க அடிச்சீங்களா அதான் நாங்களும் அடிச்சோம் போங்கயா ஏய் தோடா நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு பல காரணம் இருக்கு இத மெயின் ரீசன் எக்ஸ்கியூஸ் மீ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாமா நான் இப்படி சொல்றேன் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாமே கலர் என்னப்பா 7 ரூபாங்க போடலையா டேய் அவ்வளவு பெரிய உண்மையா சொல்றேன் உனக்கு கலர் வேணுமாடா டேய் நம்ம ராவுத்தரடை குண்டு வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு ராவுத்தர் கிடைக்கும் யாரு சபாபதிடா எந்த சபாபதி தாடிக்காரன்டா தாடிக்கார சபாபதியா நம்ப முடியலையே நான் சொல்ல மாட்டேன் நீ நான் சொல்ல மாட்டேன் நீ நான் சொல்ல மாட்டேடா நம்பிட்டப்பா என்கிட்ட சொன்னீல அந்த கடையில் 4 பேர் நிக்கிறாங்க பார் அங்க கிட்ட போய் சொல்லு போ. அண்ணே பாம் இங்க வெடிக்குது அங்க வெடிக்குதுன்னாங்க கடைசியில பாத்தீங்களா நம்ம ஊர்லயே வெடிச்சிச்சு. பாம்புங்கிறது எந்த ஊர்ல வச்சாலும் வெடிக்குமியா சரி ஆமா இந்த பாமை கண்டுபிடிச்சது யாரு? யாரு வெள்ளைக்காரன் தான் ஆமா நீங்க எங்கனா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சதில்ல இனிமேல் தான் வைக்கலாம்னு இருக்கேன். எங்க எங்க உனக்கு தான் என்ன ஒண்ணும் பேசக்கூடாதுல்ல ஓடுறான் பாரு கேஸ் சிலிண்டர் நான் மாமா கடைக்கு நீதான் பாம் வச்சாம ஊர்ல பேசிக்கிறாங்க யாரா சொல்லுது நம்ம கணக்கு புள்ளதான் உன்னை கூட தான் பில் நடோட கூட்டாளி பேசுறாங்க போட வேலை பாட்டு அந்த கணக்கு பார்த்தா வர சொல்றா அன்னைக்கு நம்மள பிரச்சனை உண்டாக்குச்சே அதே படுதான் யாருன்னு பாத்துக்கலாம் வாங்க எங்க என்னடா நிக்கா முடிஞ்சா அனிமன் எங்க அடிதான் நிறுத்துங்க நிக்காவே ஒண்ணும் புரியல யார் நீங்க எதுக்கு நிக்காம நிறுத்துறீங்க? நிக்கா நடக்க போதே நூர்ஜான் அவ என் காதலி. என்ன உளறீங்க? உளரலையா ஆதாரத்தோட தான் சொல்றேன். நூர்ஜான் எனக்கு ஏதன 100வது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். ஏண்டி உன்னை யாரோ லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு. ஆஹா இந்த கல்யாணம் மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போய்டாதீங்க மாப்ள. 100வது லெட்டர் வச்சு நிக்கிறான். எப்படி அவன் பொண்ணை நிக்கா பண்ணிக்க முடியும்? மாப்ள சொன்னா கேளு மாப்ள. ஏய் இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா அதனால தான் சொல்லல. நீங்களாவது பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்லையப்பா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இருந்தா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்லாஹ் எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட. முதல்ல நீங்க சுன்னத் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம் வெரி குட் வெரி குட். ஏய் கலர் கொடுங்கப்பா. ஐயோ ஆஹா ஏய் என்னடா எல்லாம் அதே செட்டப்ல உட்கார்ந்திருக்கீங்க. கோஸ்ட் போன மாப்பிள்ளை வேற சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். ஐயோ ஏய் என்னடா அது நூர் ஜகான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கற. நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயையோன்னு ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. அப்ப சொல்ல கூடாதா? அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணே ஒரு தப்பு நடந்து என்ன போச்சுனே. தப்பு? ஐயோ நீ கவலையே படாத, என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். என்ன கேட்டா கட்டி வைக்கிறீங்க, மரத்தை கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. டேய் குணா யோ கணக்கு பசியில சாப்பிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ண என்னடா பண்ண போறேன் சொல்றேன் கேளுடா. நேத்து ராவுத்தரடையில கொண்டு வச்சு சபாதின்னு சொன்னேன்ல, அவர் இல்லடா, நான் சும்மா சொன்னேன். யோ என்னப்பா இது, உள்ள போன பட்ட மேல வந்ததுமே ஏன் அடிக்கடி வார்த்தையை மாத்தி பேசுறீங்க? இல்லடா அவர் வைக்கலடா, நான் சொல்றத நம்புடா. அடப்பாப்பா நீ வேற. அவர் வைக்கலடா. வேற எங்க போய் சொல்லியா பையா.